Okay. So we are dealing with Unit 4. So last class we had a brief introduction about Clipper. Clipper பத்தி பார்த்திருந்தோம். So negative Clipper, positive Clipper, biased Clipper, combination Clipper. அதில் வந்து series type, shunt type அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். And then use of half wave rectifiers to act as other type of Clippers. அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். So today's class we'll discuss more about diode comparator. Diode comparator பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு then diode clamper பத்தி டிஸ்கஸ் பண்ணோம் and then we would go for multi vibrator. Okay. So diode comparator அப்படிங்கிறது வந்து before going into diode comparatorனாலே உங்களுக்கு நல்லா தெரியும் கம்பேர் பண்ண போகுது. ஓகே, அதாவது ஒரு இன்புட் சிக்னலை வந்து ஒரு ரெஃபரன்ஸ் சிக்னலோட வந்து கம்பேர் பண்ணுவது. Okay. So before going into the definition of comparator circuit, first of all, we'll define the non-linear circuit. So non-linear circuit அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கிளிப்பிங் ஆப்ரேஷன் அப்படிங்கிறத பெர்ஃபார்ம் பண்ணுது. ஓகே, ஸோ இந்த கிளிப்பிங் ஆப்ரேஷன் தாண்டி அது வந்து கம்பேரிசன் ஒர்க்கும் வந்து பண்ணுது. ஸோ கம்பரேட்டர் அப்படிங்கிறதோடைய ஃபங்க்ஷன், ஒரு டயோடு கம்பரேட்டரோடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா இன்புட் சிக்னல் அதாவது விஐஎஃப்டி அதை வந்து ஒரு ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் சிக்னலோட கம்பேர் பண்ணுது. ஓகே, ஸோ விஐஎஃப்டி இஸ் கம்பேர்ட் வித் த ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் விஆர். Okay, so comparator output is independent of the signal until it attains the reference level. So reference level வர்ற வரைக்கும் the comparator output is independent of the signal. Okay, so இப்போ நம்மளுடைய சிக்னல் அதாவது இன்புட் சிக்னலும் உங்களோட ரெஃபரன்ஸ் சிக்னலும் ஈக்குவலா இருந்தா உங்களுக்கு அவுட்புட்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ப் பல்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ இன்புட் சிக்னல் அப்படிங்கிற வந்து உங்களுக்கு வந்து இந்த ரேம்ப் சிக்னல். ஸோ அட் டைம் t equal to t1 your vi of t is equal to reference voltage vr plus ஒரு additional factor v gamma. அதே மாதிரி அவுட்புட் வோல்டேஜ் அப்படிங்கிறது வந்து vr until time t equal to t1. ஸோ டைம் t equal to t1 பார்த்துருந்தோம், அவுட்புட்டும் நம்ம பார்த்துருந்தோம். பியாண்ட் டைம் t equal to t1 the output rises with the input signal. ஸோ இது வந்து டைம் t equal to t1, டைம் t equal to t1 பார்த்துருந்தோம். டைம் t beyond time t equal to t1 அப்படின்னு பார்த்துருந்தோம். At some time equal to t2 a device responds in the range delta v0, அதாவது change in output voltage for input voltage of delta vi corresponding to delta t. Okay. So reference voltage vr is equal to 0 அப்படின்னா அவுட்புட் வந்து ஒவ்வொரு டைமும் ரெஸ்பாண்ட் பண்ணும். அதாவது எப்படின்னா இன்புட் வந்து 0 கிராஸ் பண்ணும்போது ஒவ்வொரு டைமும் அவுட்புட் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும். ஸோ அந்த 0 கிராஸ் பண்ணும்போது இந்த அவுட்புட் வந்து ரெஸ்பாண்ட் பண்றதுனால இட் இஸ் கால்ட் அஸ் த ஜீரோ கிராசிங் டிடெக்டர். ஸோ இந்த டயோட் கம்பரேட்டரோட சர்க்யூட் பாருங்க, இதுல டயோட் இருக்கு, இந்த ரெசிஸ்டர், அண்ட் தென் இட் இஸ் கனெக்டட் இன் சீரிஸ் வித் த ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் விஆர். ஓகே, இது வந்து விஐ ஆஃப் டி, இது வந்து வி நாட் ஆஃப் டி. ஸோ உங்களுக்கு அவுட்புட் அப்படிங்கிற வந்து நான் சொல்லியிருந்தேன் இந்த ரேம் சிக்னல். ஸோ இதுல வந்து இன்புட் வோல்டேஜ்ங்கிறது விஐ, இது வந்து இந்த லெவல் டைம் டி ஈக்குவல் டு t1 இந்த லெவல் வந்து விஆர் ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் பிளஸ் வி காமா. இந்த டெல்டா வி அதை அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணி உங்களுக்கு அந்த வேவ் ஃபார்ம் அப்படிங்கிற வந்து உங்களுக்கு டைம் t equal to t1 அந்த இதுக்கு வரைக்கும் தான் வருது. ஓகே, அதாவது உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ப் பல்ஸ் வந்து டைம் t equal to t1க்கு பிறகு உங்களுக்கு வந்து அந்த ஸ்லோப் அப்படின்னு சொல்லி கண்டினியூ ஆகுது. ஸோ இதை டெல்டா விஐ அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணி டெல்டா வி நாட் அப்படின்னு சொல்லி வருது. இந்த டைம் பீரியட் வந்து t1, இந்த டைம் பீரியட் வந்து t2. ஸோ அவுட்புட் வேவ் ஃபார்ம் கரஸ்பாண்டிங் டு த ரேம்ப் இன்புட். ஓகே, ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு சைன் வேவ்ல இருந்து நீங்க ஸ்கொயர் வேவ் ஜென்ரேட் பண்ணலாம். அதே மாதிரி பல்ஸ் வேவ், ஸ்கொயர் வேவ், ட்ரையாங்குலர் வேவ் வந்து ஜென்ரேட் பண்ணலாம். சார் சொல்லுங்க சார், பாதி பேத்துக்கு ஜாயின் ஆக மாட்டேங்குன்னு சொல்றாங்க சார். சித்ரா, காயத்ரி, சிவமுருகன் அவங்களுக்குலாம் இப்போ வந்திருக்குமே. ஓகே சார். ஸோ சைன் வேவ்ல இருந்து ஸ்கொயர் வேவ் நீங்க ஜென்ரேட் பண்ணலாம். சைன் வேவ்ல இருந்து பல்ஸ் வேவ் ஆர் மேபி ஸ்கொயர் வேவ் இல்லைன்னா ட்ரையாங்குலர் வேவ் நீங்க ஜென்ரேட் பண்ணலாம். அண்ட் தென் ஃபேஸ் மீட்டர். ஓகே, ஃபேஸ் மீட்டர்
analog to digital converter, A to D converter. Okay, analog ல இருந்து digital convert பண்ணலாம். And then pulse width modulation, அதாவது pulse time modulation காக நம்ம diode comparator circuits நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். So this is all about diode comparator. அப்புறம் வந்து diode clamper. Okay, so diode clamper அப்படிங்கிற வந்து ஸோ உங்களுக்கு அந்த சிக்னல் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து கொடுக்க போகுது. ஸோ கிளிப்பிங் சர்க்யூட்ஸ் they derive new wave shapes by modifying the existing waveforms. And then clamping circuits வந்து உங்களுக்கு வேவ் ஷேப்பை வந்து எந்த சேஞ்சும் பண்ணாது, பட் வந்து ஒரு ஷிஃப்ட் கொடுக்குது. அதாவது it introduces a DC shift into a waveform by altering its DC component. Okay, ஸோ DC shift அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி உங்களுக்கு DC component ஆல்டர் பண்ணி உங்களுக்கு அந்த வேவ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுக்குது. ஓகே, ஸோ in RC coupling and capacitive coupling, the blocking capacitor does not allow the DC component to pass through it. Okay, அதுதான் the feature of the RC coupling and capacitive coupling. So since all the sinusoidal components pass through the blocking capacitor, and the wave shape வந்து அதே மாதிரி தான் இருக்கும். Okay, even when the DC level is brought down to 0. Okay, so DC level உங்களுக்கு வந்து 0க்கு குறைஞ்சாலும் உங்களுக்கு வந்து அந்த wave shape அப்படிங்கிறது வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் after the transmission. So clamping circuits used to restore its lost DC component. So அந்த லாஸ்ட் DC காம்பனண்ட்டை ரீஸ்டோர் பண்றதுனால அதுக்கு இன்னொரு நேம் வந்து DC restorers. ஓகே, இல்லைன்னா வந்து அந்த DC ஷிஃப்ட்டை இன்சர்ட் பண்றதுனால இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் DC inserters. Okay, so these circuits find application in the television receivers to restore the DC reference level to the video signal. Okay, so அந்த கிளாம்பர் சர்க்யூட்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு கெபாசிட்டர் இருக்கு, டயோட் இருக்கு, ரெசிஸ்டிவ் எலிமெண்ட் இருக்கு. Okay, so magnitude of R and C should be chosen such that the time constant tau is equal to RC is large enough to ensure that the voltage across the capacitor does not discharge significantly during the interval during the time when the diode is non-conducting. Okay, so and the tau equal to RC, you are going to choose it as large so that you ensure that the voltage across the capacitor does not discharge. Okay, when the diode is non-conducting. இதுல ரெண்டு டைப் ஆஃப் கிளாம்பர் இருக்கு, ஒரு நெகட்டிவ் கிளாம்பர் அண்ட் தென் பாசிட்டிவ் கிளாம்பர். ஸோ நெகட்டிவ் கிளாம்பரோட சர்க்யூட் இதுதான், ஒரு கெபாசிட்டர் இருக்கு, ஒரு பைபாஸ் கெபாசிட்டர், அண்ட் தென் ஒரு டயோடு இருக்கு, தட் இஸ் கனெக்டட் இன் parallel with the resistance R, VI, அண்ட் தென் அவுட்புட் வந்து V0. ஸோ இந்த வேவ் ஃபார்ம் அப்படிங்கிற வந்து உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பல்ஸ் சிக்னலாக உங்களுக்கு வந்து அண்ட் தென் உங்களுக்கு வந்து நெகட்டிவ் சைடில் வந்து கண்டக்ட் பண்ணுது. திஸ் இஸ் ஃபார் டைம் T/2 அண்ட் திஸ் இஸ் ஃபார் டைம் T. ஓகே, ஸோ வோல்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது V plus V and then minus V. ஸோ டியூரிங் த டைம் இன்டர்வல் 0 to T/2, அதாவது இந்த டைம் பீரியடை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. நெட்வொர்க் வந்து உங்களுக்கு வந்து இப்படி தான் வருது. ஓகே, அதாவது இன்புட் வோல்டேஜ்ங்கிற வந்து V, கேபிட்டல் V. இதில் வந்து உங்களுக்கு வந்து பைபாஸ் கெபாசிட்டர் C அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ இதில் உங்களுக்கு வோல்டேஜ் டெவலப் ஆகுது. ஓகே, ஸோ இப்படி இருக்கும்போது உங்களுக்கு அந்த டயோடு வந்து ஆக்ட்ஸ் அஸ் a short circuit. Okay, and then the resistors connected parallel and then this is V0. So during the positive half of the cycle diode வந்து உங்களுக்கு ஆன் ஸ்டேட்டுக்கு போகும். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட் சர்க்யூட் பண்ணிடும். ஓகே, டயோடு வந்து உங்களுக்கு ஷார்ட் சர்க்யூட் பண்ணிடும். ஸோ RC டைம் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறைய இருக்கும். ஸோ கெபாசிட்டர் வந்து will be charging to V volt. ஓகே, ஸோ அவுட்புட் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பனாக இருக்கிறதுனால ஸோ V0 is equal to 0 volt. When the input switches to negative half of the cycle, then the network will appear as shown here. So உங்களுக்கு வந்து நெகட்டிவ் சைக்கிளுக்கு போகும்போது இது வந்து பொலாரிட்டி மாறிடும். இது வந்து மைனஸ், இது வந்து பிளஸ், இது வந்து பைபாஸ் கெபாசிட்டர். ஓகே, ஸோ அவுட்புட் வோல்டேஜ் இது வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் சர்க்யூட் ஆயிரும். ஓகே, ஸோ திஸ் இஸ் கனெக்டட் இன் parallel with the resistance capital R. ஸோ அந்த வேவ் ஃபார்ம் அப்படிங்கிற வந்து டைம் T/2 வந்து உங்களுக்கு வந்து பல்ஸ் அப்படிங்கிறது வருது, அப்புறம் நெகட்டிவ் சைக்கிளுக்கு உங்களுக்கு போகுது. ஓகே, ஸோ அந்த அவுட்புட் அப்படிங்கிறது வந்து நெகட்டிவ் கிளாம்பர் அப்படிங்கிறது வந்து நெகட்டிவ் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்குது. ஓகே, பாசிட்டிவ் உங்களுக்கு வரவே வராது. அதில் பார்க்கும்போது நெகட்டிவ் கிளிப்பர்னா நெகட்டிவ் சைடை கிளிப் பண்ணிடும். இந்த நெகட்டிவ் கிளாம்பரில் எப்படின்னா நெகட்டிவ் சைடு மட்டும் தான் வரும், பாசிட்டிவ் சைடு உங்களுக்கு இருக்காது. ஸோ the diode will not conduct during this period and acts as a open circuit. ஸோ இந்த பீரியட்ல வந்து உங்களுக்கு கெபாசிட்டர் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணாது. ஏன் டிஸ்சார்ஜ் பண்ணாது அப்படின்னா நம்மளுடைய டைம் கான்ஸ்டன்ட் வந்து ரொம்ப லார்ஜாக இருக்கும். ஓகே, அண்ட் the capacitor holds on its charge and acts as a battery. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து அந்த கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் இந்த இதில் உங்களுக்கு அப்ளை பண்ணும்போது என்ன வரும்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து
மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ என்ன வரும், இது இப்படி என்டர் ஆகும்போது மைனஸ் வி அப்படின்னு சொல்லி வரும். அதே மாதிரி இங்கேயும் உங்களுக்கு மைனஸ் வி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வருது. ஓகே, இந்த இதை பற்றி பேசிட்டு இருக்கு. அதே மாதிரி இங்கே என்டர் ஆகும்போது இட் இஸ் மைனஸ் வி நாட் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ மைனஸ் வி மைனஸ் வி நாட் இஸ் ஈக்குவல் டு 0, மைனஸ் வி நாட் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் 2வின்னு வரும். ஸோ வி நாட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2v. ஸோ நெகட்டிவ் சைன் அப்படிங்கிற வந்து polarity of 2 volt is opposite to the polarity defined for V naught. Okay, and output voltage, the output signal is clamped to 0 volt for the time interval 0 to t/2. ஸோ அந்த இதில் வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் சைடு உங்களுக்கு வராது, பட் வந்து உங்களுக்கு வந்து நெகட்டிவ் சைடில் வந்து உங்களுக்கு வந்து -2 வோல்ட்டில் உங்களுக்கு வந்து அந்த சிக்னல் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து வரும். And then பாசிட்டிவ் கிளாம்பர். ஸோ இந்த சர்க்யூட்டுங்கிற வந்து பைபாஸ் கெப்பாசிட்டர் இருக்கு, டயோடோட polarity மாறி இருக்கு, அதை பார்த்துக்கோங்க. தென் ரெசிஸ்டன்ஸ் R is connected in parallel. இது VI and this is V0. ஸோ இது வந்து உங்களுக்கு இன்புட் சிக்னலாக உங்களுக்கு வரும்போது, அதாவது டைம் t/2க்கு பாசிட்டிவ், அப்புறம் டைம் t-க்கு வந்து நெகட்டிவாக இருக்கும்போது, ஸோ உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் கிளாம்பர் அப்படிங்கிற வந்து டைம் 0 to t/2 இந்த இதில் வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் இது வருது. ஓகே, ஸோ இது வந்து ப்ளஸ் வி அப்படின்னு இருக்கும்போது ரெண்டு இது ஆட் ஆகி உங்களுக்கு 2 வோல்ட்டில் t/2ல உங்களுக்கு வருது. ஓகே, அதே மாதிரி டைம் t/2 டு t-க்கு வந்து இது வந்து கண்டக்ட் ஆகாது. ஸோ இது வந்து உங்களுக்கு 0 இருக்கும். அப்புறம் ஒன்ஸ் அகெயின் டைம் t டு என்னது நெக்ஸ்ட் t பிளஸ் t/2, அதாவது 3t/2 அப்படின்னு வரும்போது, அதாவது டைம் t டு 3t/2 அப்படின்னு சொல்லி வரும்போது உங்களுக்கு ஆம்பிளிடியூட் 2 வோல்ட்டில் உங்களுக்கு வந்து அந்த வேவ் ஃபார்ம், அந்த பல்ஸ் அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஸோ நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்லி பார்ப்போம், அதாவது டியூரிங் டைம் இன்டர்வல் t/2 டு t. அப்போ அதில் வந்து உங்களுக்கு சர்க்யூட் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகே, ஸோ VI அப்படிங்கிற வந்து polarity மாறி இருக்கு, மைனஸ் ப்ளஸ், அது கெப்பாசிட்டர் C. ஓகே, ஸோ இட் இஸ் மைனஸ் ப்ளஸ். ஓகே, அண்ட் தென் it acts as a short circuit which is connected in parallel to resistance R, and this is V0. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு டயோட் வந்து ஆன் ஸ்டேட்டில் இருக்கு, இந்த கெப்பாசிட்டர் சார்ஜஸ் டு கேபிட்டல் V வோல்ட். ஸோ இன்புட் வோல்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து நெகட்டிவ்ல போகும்போது டயோடு வந்து உங்களுக்கு வந்து ஃபார்வர்ட் பயாஸாக இருக்கும். ஸோ கெப்பாசிட்டர் வந்து உங்களுக்கு வந்து சார்ஜ் ஆகும். ஓகே, டு த பீக் ஆஃப் த இன்புட் V வோல்ட். ஓகே, so during this interval the output voltage is directly across the short circuit. Okay, so V0 அப்படிங்கிற வந்து 0 வோல்ட் அப்படிங்கிறது இது வந்து உங்களுக்கு ஓப்பனில் இருக்கும். ஓகே, ஸோ பாசிட்டிவ் சைக்கிளில் இருக்கும்போது டயோடு வந்து ரிவர்ஸ் பயாஸில் இருக்கும். ஸோ அது வந்து கண்டக்ட் பண்ணாது. ஸோ கண்டக்ட் பண்ணாது அப்படின்னா கெப்பாசிட்டர் உங்களுக்கு டிஸ்சார்ஜ் ஆகாது, பிகாஸ் த டைம் கான்ஸ்டன்ட் இஸ் வெரி லார்ஜ். ஏன்னா டைம் கான்ஸ்டன்ட் லார்ஜாக இருக்கும்போது கெப்பாசிட்டர் டிஸ்சார்ஜ் பண்ணாது. டைம் கான்ஸ்டன்ட் ஸ்மாலாக இருக்கும்போது உங்களுக்கு கெப்பாசிட்டர் கண்டிப்பாக டிஸ்சார்ஜ் பண்ணும். ஓகே, ஸோ அதுதான் வந்து வேவ் ஃபார்மாக கொடுத்துருக்காங்க, ஐ மீன் சர்க்யூட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளஸ் மைனஸ். ஓகே, அண்ட் தென் இங்கே வந்து உங்களுக்கு மைனஸ் அண்ட் ப்ளஸ். ஓகே, and then V0 வந்து remains as a open circuit for this condition, and resistance R is connected in parallel. இது வந்து V0. ஸோ அப்ளைங் கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா இதில் வந்து உங்களுக்கு வந்து என்டரிங் மைனஸ் அப்படிங்கிறது வந்து ப்ளஸ் V. ஓகே, அதே மாதிரி உங்களுக்கு வந்து இங்கே மைனஸ் ப்ளஸ்ங்கிறது ப்ளஸ் V. ஓகே, இங்கே வந்து உங்களுக்கு வந்து மைனஸ் V0 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ 2V இஸ் ஈக்குவல் டு V0 ஆர் V0 ஈக்குவல் டு 2 வோல்ட். ஸோ அவுட்புட் சிக்னல் வந்து அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த வேவ் ஃபார்மில் வந்து உங்களுக்கு 2 வோல்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து சிக்னல் அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. Okay, so output signal maintains the same total swing 2 volt as the input during the positive cycle and clamped to 0 for the time interval t/2 to t. Okay. So applications அப்படின்னு பார்க்கும்போது it is used in TV receivers to restore the original DC reference signal to the VDA signal. அதனால தான் இதோடைய இன்னொரு நேம் அப்படிங்கிற வந்து DC restorers அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அண்ட் வோல்டேஜ் மல்டிப்ளையரில் வந்து இது வந்து பெஸ்ட்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணோம். இப்போ டிவி ரிசீவர்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஆசிலோஸ்கோப்பாக இருக்கட்டும், இல்லை வந்து கம்ப்யூட்டர் டிஸ்பிளேஸ் எதுவாக இருக்கட்டும், நம்ம வந்து இந்த டிவி ரிசீவர்ஸ்னாலும் சரி, இந்த வோல்டேஜ் மல்டிப்ளையர்ஸ்னாலும் சரி, நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ இது எல்லாமே வந்து டயோட் கிளாம்பர். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து மல்டி வைப்ரேட்டர்ஸ் பற்றி பார்ப்போம்.
ஸோ டயோட் கம்பரேட்டர், டயோட் கிளாம்பர் பற்றி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ மல்டி வைப்ரேட்டர்ஸ் பற்றி பார்ப்போம். மல்டி வைப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறது ஒரு ரிலாக்ஸேஷன் ஆசிலேட்டராக நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 2 ஸ்டேஜ் ரெசிஸ்டன்ஸ் கப்புள்ட் ஆம்பிளிஃபையர் அப்படின்னு சொல்லி இருக்கு. with the output of each stage coupled regeneratively to the other. ஸோ அவுட்புட் வந்து நம்ம வந்து கப்புள் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் நம்ம வந்து கப்புள் பண்ணுறோம். we are going to regeneratively couple to other. ஸோ ஒரு மல்டி வைப்ரேட்டர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2 ஸ்டேஜ் இருக்கும். ஒன்று வந்து கிராஸ் கப்புள் மல்டி வைப்ரேட்டர், அது வந்து ஒரு ஸ்டேஜ். ஓகே, கிராஸ் கப்ளிங் அப்படிங்கிற வந்து அவுட்புட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இஸ் கப்புள் டு த இன்புட் ஆஃப் த செகண்ட் ஸ்டேஜ். அதுதான் வந்து கிராஸ் கப்ளிங் அப்படிங்கிறது. ஓகே, நார்மல் கப்ளிங் அப்படிங்கிற வந்து அவுட்புட் ஒரே ஸ்டேஜ்ல வந்து நம்ம கப்புள் பண்ணோம். பட் இங்க வந்து அவுட்புட்டை வந்து இன்புட்டோட கப்புள் பண்ணணும். எப்படி நம்ம கப்புள் பண்றோம் அப்படின்னா ரீஜெனரேட்டிவ்லி we are coupling the output of the first stage to the input of the second stage. அதே மாதிரி output of the second stage is regeneratively coupled to the input of the first stage. So இது எல்லாமே வந்து cross coupled, okay, for the transistor multivibrator. So இந்த கண்டிஷன்ஸ்ல வந்து நம்மளுடைய collector current of one stage reaches its maximum saturation value when the collector current is at zero value. ஸோ இப்படி நம்ம ப்ராப்பராக நம்ம வந்து ட்ரிகர் பண்ணும்போது மல்டி வைப்ரேட்டர் வந்து ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு வந்து ரீச் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ மல்டி வைப்ரேட்டர்ஸோட பிரின்சிபல், பேசிக் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இட்ஸ் அ ஃபீட்பேக் ஆம்பிளிஃபையர், ஓகே, which uses regenerative feedback. ஸோ regenerative feedback வந்து கண்டிப்பா இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ரெஸ்பான்ஸ் we get from the sinusoidal oscillators. இந்த sinusoidal oscillators-ல வந்து the transistor will be functioning in the middle of the active region. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து கட் ஆஃப் ரீஜனோ இல்லை சேச்சுரேஷன் ரீஜனோ என்டர் ஆகுது. இப்போ 3 ரீஜன் உங்களுக்கு தெரியும்: கட் ஆஃப் ரீஜன், கட் ஆஃப் ரீஜன், சேச்சுரேஷன் ரீஜன் அண்ட் தென் ஆக்டிவ் ரீஜன். ஸோ மல்டி வைப்ரேட்டர்ஸ்லையும் இதே மாதிரி கட் ஆஃப் ரீஜன், சேச்சுரேஷன் ரீஜன் அண்ட் ஆக்டிவ் ரீஜன் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இந்த டிரான்சிஸ்டர் மல்டி வைப்ரேட்டர் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த கட் ஆஃப் ரீஜன், சேச்சுரேஷன் ரீஜன் இதில் தான் மேக்ஸிமம் அந்த ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அவுட்புட் அப்படிங்கிற வந்து உங்களுக்கு சினுசாய்டலாக உங்களுக்கு வராது. ஓகே, பட் இந்த சினுசாய்டல் ஆசிலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது உங்களுக்கு லூப் கெயின் will be exceeding the unity and output amplitude will gradually go to rise state or fall state as determined by the RC time constant. So output amplitude is not allowed to rise or fall further and it reaches the maximum value or minimum value. ஸோ மல்டி வைப்ரேட்டர்ஸ்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். உங்களுக்கு லூப் கெயின் அப்படிங்கிற வந்து கிரேட்டர் தென் யூனிட்டி அப்படிங்கிறது இருக்கும்போது அவுட்புட் ஆம்பிளிட்யூட் வந்து எதர் வந்து அது ரைட் ஸ்டேட்டுக்கு போகும் இல்லைன்னா ஃபால் ஸ்டேட்டுக்கு போகும். அதுக்கு வந்து லிமிட் அப்படிங்கிறது கிடையாது. மேக்ஸிமம் வேல்யூக்கு போகும் இல்லை மினிமம் வேல்யூக்கு போகும். The output voltage, அதாவது increasing output voltage is allowed to reach VCC, அதாவது cut off region, and decreasing output voltage is allowed to drop VC saturation. So since the signals are not amplified in the cutoff region, so output வந்து உங்களுக்கு வந்து voltage வந்து ஸ்டேபிளா தான் இருக்கும் at the signal voltage VCC. Okay, so amplification is not available in the saturation region and output voltage remains stable at VC saturation. So the multi vibrators வந்து we go for classification. Okay, so the multi vibrators வந்து எப்படி ஆக்சுவலா அந்த ஆபரேஷன் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம்னா அதோடைய கப்ளிங் ஃபேக்டரை பொறுத்து தான் நம்ம வந்து அந்த மல்டி வைப்ரேட்டர்ஸ் எப்படி டைப் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மல்டி வைப்ரேட்டர்ஸ். ஒன் இஸ் ஏ ஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர். ஓகே, ஸோ அதை வந்து நம்ம வந்து உங்களுக்கு எக்ஸ்டென்சிவாக நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ஏ ஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர் அப்படிங்கிற வந்து இட் எம்ப்ளாய்ஸ் கெப்பாசிட்டிவ் கப்ளிங். ஸோ கெப்பாசிட்டிவ் கப்ளிங் அப்படிங்கிற பார்க்கும்போது அதில் வந்து 2 குவாசி ஸ்டேபிள் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு ரெக்டாங்குலர் வேவ் ஃபார்ம் இல்லை வந்து ஒரு ஸ்கொயர் வேவ் ஃபார்ம் வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்காக இந்த ஏ ஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணும். ஸோ அதனால அதோடைய நேம் வந்து ஃப்ரீ ரன்னிங் ரிலாக்ஸேஷன் ஆசிலேட்டர். ஸோ இந்த சர்க்கியூட் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஒன்று வந்து கலெக்டர் கப்புள் ஏ ஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர், இன்னொன்று வந்து கலெக்டர் கப்புள் மோனோ ஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர். ஸோ இது வந்து நம்ம ஆர்சி ரெண்டு சைட்லேயும் உங்களுக்கு ஆர்சி இருக்குது. இதில் வந்து R2 R1 இஸ் கனெக்டட் பேரலல். அதில் இருந்து இட் இஸ் கனெக்டட் டு C2. ஓகே, அதில் இருந்து உங்களுக்கு வந்து
டிரான்சிஸ்டர் Q2 அப்படின்னு சொல்லி போகுது. இதில் வந்து C1ங்கிறது இருக்குது. இதில் இருந்து உங்களுக்கு டிரான்சிஸ்டர் Q1 அப்படின்னு சொல்லி போகுது. ஓகே, திஸ் இஸ் கலெக்டர் கப்பல் ஏ ஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர். கலெக்டர் கப்பல் மோனோஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர்ங்கிறது வந்து RCங்கிறது இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு C அப்படின்னு சொல்லி இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் R that is connected to Q2 transistor Q2. இதில் உங்களுக்கு R1 அப்படிங்கிறது இருக்குது. அந்த R1 is connected in parallel to C1 that is connected to transistor Q1. அதில் இருந்து உங்களுக்கு R2 அப்படின்னு சொல்லி வருது. ஓகே, ஸோ காமன் பேஸ் வோல்டேஜ் மைனஸ் VB, VBB அண்ட் சப்ளை வோல்டேஜ் வந்து ப்ளஸ் VCC. கலெக்டர் கப்பல் பை ஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர் இப்படி தான் இருக்கும். ஸோ பை ஸ்டேபிள் போர்க்கோடி சொல்லுங்க. போர்க்கோடி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு? ஸோ பைஸ்டேபிள் கலெக்டர் கப்பல் பைஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டருங்கிற வந்து R1 அண்ட் C1 இதில் வந்து இப்போ R1 C1 இதில் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி R1 C1 வந்து parallel கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. இங்கேயும் உங்களுக்கு R1 C1ங்கிற parallel கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. இதில் இருந்து உங்களுக்கு Q1 போகுது, இதில் இருந்து உங்களுக்கு Q2 போகுது. ஓகே, அதில் இருந்து R2 parallel வைக்கிறீங்க. இந்த ரெண்டு சைட்லையும் உங்களுக்கு RC அப்படிங்கிறது இருக்கு. திஸ் இஸ் கலெக்டர் கப்பல் பைஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர். And then monostable multivibrator உடைய circuit நம்ம பார்த்தோம் அதே தான். So it employs resistive coupling in one direction and capacitive coupling in other direction. So இதில் monostable multivibratorல வந்து ஒரு ஒன் A stable stateங்கிறது இருக்கு, ஒரு quasi stable state அப்படிங்கிறது இருக்கு. So the circuit அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு it's generating a single rectangular pulse of the predetermined function. ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து மோனோஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டருக்கு வந்து இன்னொரு நேம் அப்படிங்கிற வந்து சிங்கிள் ஷார்ட் மல்டி வைப்ரேட்டர் இல்லைனா வந்து யூனி வைப்ரேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ ஒரு ஏ ஸ்டேபிள் ஸ்டேட்டும் ஒரு குவாசி ஸ்டேபிள் ஸ்டேட்டும் இருக்கிறதுனால இட் இஸ் கால்ட் அஸ் அ மோனோஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர். அதே மாதிரி பைஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதில் வந்து உங்களுக்கு ரெசிஸ்டிவ் கப்ளிங் இருக்கலாம், இல்லைனா வந்து டைரக்டிவ் கப்ளிங் இருக்கலாம். அதில் வந்து பார்க்கும்போது மோனோஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர்ல வந்து ஒரு ஏ ஸ்டேபிள் ஸ்டேட் இருக்கும், ஒரு குவாசி ஸ்டேபிள் ஸ்டேட் இருக்கும். பட் பைஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர்ல வந்து ரெண்டு ஸ்டேபிள் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ இதை வந்து உங்களுக்கு ரெண்டு ஸ்டேபிள் ஸ்டேட் இருக்கிறதுனால ஒரு ஸ்டேபிள் ஸ்டேட்ல இருந்து டிரான்சிஷன் ஆகி இன்னொரு ஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு வந்து நம்ம வந்து மாற்றுறோம். ஓகே, ஸோ அதுதான் வந்து பைஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர். ஓகே, ஸோ அந்த சர்க்யூட் நீங்கள் பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு R1 வந்து இந்த சைடில் பேரலாக இருக்கும், இந்த சைடில் R2ங்கிறது வந்து பேரலாக இருக்கும். ஓகே, and then பைஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர் வந்து எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது ட்ரிகர் சர்க்யூட்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஃபிளிப் ஃப்ளாப்ஸ், ஓகே, டிசி ஃபிளிப் ஃப்ளாப்ஸ்ல நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஆர்எஸ் ஃபிளிப் ஃப்ளாப்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். எக்லஸ் ஜார்டன் சர்க்யூட் அப்படிங்கிற ஒரு சர்க்யூட்ல நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இல்லை பைனரி சர்க்யூட்ஸ் எதுலனாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஓகே, and then different terms, different types of terms அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப முக்கியமான terms அப்படின்னு பார்க்கும்போது மல்டி வைப்ரேட்டர் கேன் பி எய்தர் இன் த ஆன் ஆஃப் ஸ்டேட் ஆர் இன் த ஆஃப் ஆன் ஸ்டேட். ஓகே, ஸோ ஆன் ஆஃப் ஸ்டேட்லையும் இருக்கலாம், இல்லை ஆஃப் ஆன் ஸ்டேட்லையும் உங்களுக்கு இருக்கலாம். ஸோ இதில் வந்து ரெண்டு ஸ்டேட் இருக்கு. ஒன்று வந்து ரீஜெனரேட்டிவ் ஃபீட்பேக்னால உங்களுக்கு வந்து ஆன் ஸ்டேட்டுக்கு வந்து உங்களுக்கு போகும், இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி போகும். ஸோ இப்படி இருக்கும்போது ரீஜெனரேட்டிவ் ஃபீட்பேக் அப்படிங்கிற இருக்கும்போது உங்களுக்கு ஆன் ஆஃப் இல்லை ஆஃப் ஆன். இப்போ ஆன் ஸ்டேட் இருக்கும்போது ஆஃப் ஸ்டேட்டுங்கிற வந்து இருக்காது. அதான் ஆன் ஆஃப் ஆர் ஆஃப் ஆன்னு இருக்கும். ஆன்க்கு போகும்போது ஆஃப்ங்கிறது இருக்காது. ஓகே, ஸோ மல்டி வைப்ரேட்டர் அப்படிங்கிறத பார்க்கும்போது இட்ஸ் கன்சிடர்ட் அஸ் அ ரிலேட்டிவ் கண்டிஷன் ஆஃப் டூ டிரான்சிஸ்டர்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட் டிரான்சிஸ்டர் வந்து கண்டக்ஷனுக்கு போகும் அண்ட் கட் ஆஃப் த செகண்ட் டிரான்சிஸ்டர், இல்லை வந்து கண்டக்ஷன் ஆஃப் த செகண்ட் டிரான்சிஸ்டருக்கு போகும் அண்ட் கட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டிரான்சிஸ்டர். அப்படி வரும். ஸ்டேபிள் ஸ்டேட். ஸோ ஸ்டேபிள் ஸ்டேட் அப்படின்னு பார்க்கும்போது இஃப் த மல்டி வைப்ரேட்டர் ரிமைன்ஸ் இன்டெஃபினெட்லி இன் ஸ்டேட், ஒரு ஸ்டேட்லேயே ரொம்ப நேரம் இருந்தது அப்படின்னா அன்டில் ட்ரிகர்ட் பை த எக்ஸ்டர்னல் சிக்னல், அந்த ஸ்டேட் வந்து ஸ்டேபிள் ஸ்டேட். ஸோ ஒரே ஸ்டேட்ல வந்து இருக்கிறது வந்து ஸ்டேபிள் ஸ்டேட். அண்ட் தென் ட்ரிகரிங் ஆஃப் த மல்டி வைப்ரேட்டர். ஸோ a sharp external voltage pulse has to be applied
momentarily to the multivibrator to make it switch from the stable state. So external voltage pulse அப்படிங்கிறது வந்து you can call it as a trigger. So quasi stable state அப்படிங்கிறது வந்து the multivibrator remains only for a predetermined duration. ஒரு 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 குறிப்பிட்ட டைம் இன்டர்வல் வரைக்கும் தான் இந்த ஸ்டேட்ல இருக்கு. அதே மாதிரி அதுல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு வந்து உங்களுக்கு ஸ்விட்ச் ஓவர் ஆகுது வித்வுட் த அப்ளிகேஷன் ஆஃப் எக்ஸ்டர்னல் ட்ரிகர் அப்படின்னு பார்க்கும்போது குவாசி ஸ்டேபிள் ஸ்டேட். ஸோ ஒரு ஸ்டேட்ல இருக்கு, அதுல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மாறுது, அதுக்கு உங்களுக்கு எக்ஸ்டர்னல் ட்ரிகரிங் அப்படிங்கிற வந்து தேவையில்லை, அதான் குவாசி ஸ்டேபிள் ஸ்டேட். And then astable multivibrator. So astable multivibrator does not have stable states. It has two quasi-stable states. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். So astable multivibrator continuously switches from one state to other at regular time intervals. And then monostable multivibrator has a stable state and a quasi-stable state. ஸோ ஒரு ஸ்டேபிள் ஸ்டேட் வரைக்கும் தான் இருக்கும், அப்புறம் ஒரு எக்ஸ்டர்னல் ட்ரிகர் கொடுத்த உடனே இன்னொரு ஒரு குவாசி ஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு வந்து அதை வந்து ஸ்விட்ச் ஓவர் பண்ணும். ஓகே, அதே மாதிரி அந்த குவாசி ஸ்டேபிள் ஸ்டேட்லேயே தான் இருக்கும் ஒரு டைம் டியூரேஷன் வரைக்கும், அதுக்கப்புறம் இட் ஸ்விட்சஸ் பேக் டு த ஸ்டேபிள் ஸ்டேட். ஸோ இப்படி வந்து உங்களுக்கு எக்ஸ்டர்னல் ட்ரிகர் கொடுக்க உங்களுக்கு வந்து மாறிட்டே இருக்கும். பை ஸ்டேபிள் ஸ்டேட்டுங்கிற வந்து ரெண்டு ஸ்டேபிள் ஸ்டேட் இருக்கு, சர்க்கியூட் வந்து ஏதாவது ஒரு ஸ்டேபிள் ஸ்டேட்ல இருக்கும், அதே மாதிரி ஒரு ட்ரிகர் கொடுத்த உடனே இன்னொரு ஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு மாறிடும், அதான் வந்து பை ஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டர். ஸோ கலெக்டர் கப்பல் ஏஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டர்னு சொல்லி பார்க்கும்போது the astable or free running multivibrator generates a square wave without external triggering pulse. Okay. So two transistors does not remain permanently in the cutoff state. ஸோ இதை வந்து அந்த டயக்ராம் அப்படிங்கிற வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வேவ் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த கலெக்டர் கப்பல் ஏஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டர்னு சொல்லி பார்க்கும்போது இதில் C2 அப்படிங்கிறது இருக்கு, ரெண்டு சைட்லையும் RCங்கிறது இருக்கு, C2 C1. C2 அப்படிங்கிற வந்து R2 கனெக்ட் ஆயிருக்கு, C1ங்கிறது R1 கனெக்ட் ஆயிருக்கு. அதுல இருந்து உங்களுக்கு வந்து அந்த கிராஸ் கப்ளிங் அப்படிங்கிறது இருக்கு டு த டிரான்சிஸ்டர் Q1 அண்ட் டிரான்சிஸ்டர் Q2. ஸோ இதுல பார்க்கும்போது கலெக்டர் கப்புள் ஏஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டர்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ஏஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டர் இஸ் ஜென்ரேட்டிங் அ ஸ்கொயர் வேவ் வித்வுட் எக்ஸ்டர்னல் ட்ரிகரிங் பல்ஸ். ஸோ இதில் வந்து உங்களுக்கு கெப்பாசிட்டிவ் கப்ளிங் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டூ டிரான்சிஸ்டர்ஸ் டஸ் நாட் ரிமைன் பெர்மனன்ட்லி இன் த கட் ஆஃப் ஸ்டேட். ஸோ இந்த கெப்பாசிட்டிவ் கப்ளிங்னால உங்களுக்கு வந்து ரெண்டு குவாசி ஸ்டேபிள் ஸ்டேட் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இட் மேக்ஸ் பீரியாடிக் டிரான்ஸ்மிஷன் பிட்வீன் த குவாசி ஸ்டேபிள் ஸ்டேட்ஸ். ஸோ ஸ்கொயர் வேவ் அவுட்புட் கேன் பி டேக்கன் ஃப்ரம் த கலெக்டர் Q1 ஆர் Q2. ஸோ இந்த வேவ் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க ஃபார் த கண்டிஷன். ஸோ இதில் பார்க்கும்போது Q1 ஆன் Q2 ஆஃப் அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு அந்த ஸ்டேபிள் சிக்னல்ங்கிறது இருக்கு. Q1 ஆஃப் Q2 ஆன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்லைட் இன்க்ரீஸ்ங்கிறது இருக்கு. Q1 ஆன் மறுபடி Q2 ஆஃப்ங்கிறது மறுபடி ஸ்டேபிள், Q1 ஆஃப் Q2 ஆன்ங்கிறது மறுபடி இன்க்ரீஸ் ஆகி உங்களுக்கு வந்து உங்களுக்கு வருது. ஸோ திஸ் இஸ் ஃபார் டைம் இன்டர்வல் T1 T2 T1 T2 அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கு. ஸோ அதில் இருந்து உங்களுக்கு வந்து அந்த வேவ் ஃபார்ம் அட் கலெக்டர் C2 அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு கரஸ்பாண்டிங் டு த சிக்னல் வோல்டேஜ் VCC உங்களுக்கு அந்த ஷார்ப் ரைஸ் அண்ட் தென் ஸ்டேபிள் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அப்படியே உங்களுக்கு ஆப்போசிட்டாக உங்களுக்கு வருது. ஓகே, அண்ட் தென் அதில் இருந்து வேவ் ஃபார்ம் அட் பேஸ் B1, அதாவது இந்த பேஸ் B1ல உங்களுக்கு சிக்னல் எப்படி வரும் அப்படிங்கிறத பார்த்துங்க, ஒரு ஸ்பைக் மாதிரி. ஓகே, ஒரு பீரியாடிக் ஸ்பைக் அப்படின்னு சொல்லி மாதிரி வருது. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபார் டைம் கான்ஸ்டன்ட் τ1 = R1 C1. இது வந்து VBE சேச்சுரேஷன். அதே மாதிரி உங்களுக்கு அந்த வேவ் ஃபார்ம் அட் பேஸ் B2 வந்து அப்படியே ஆப்போசிட்டாக உங்களுக்கு வந்து வருது. ஓகே, VBE சேச்சுரேஷன் அண்ட் டைம் கான்ஸ்டன்ட் τ2 = R2 C2. ஸோ த வோல்டேஜ் லெவல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது VBE1 அப்படிங்கிறது வந்து VBE சேச்சுரேஷன் ப்ளஸ் VCE1 ப்ளஸ் VCE சேச்சுரேஷன். ஓகே, ஸோ VBE1 அப்படிங்கிறது வந்து VBE சேச்சுரேஷன் இருக்கும், VCE1 வந்து VC சேச்சுரேஷன் இருக்கும், அண்ட் VBE2 இஸ் ஆக்சுவலி நெகட்டிவ். ஓகே, அண்ட் VCE2 would be equal to the supply voltage VCC. So next we go for the expression for time period of the astable multivibrator. So output voltage can be defined as VF minus of VF minus VA into e power minus t/2. So V0 அப்படிங்கிறது வந்து it's actually the output voltage. இதில் வந்து it is considered as a base voltage at the base B2. ஸோ அந்த கெப்பாசிட்டர் C2 அப்படிங்கிறது வந்து டிஸ்சார்ஜ் ஆகும்போது உங்களுக்கு வோல்டேஜ்
VB2 at the base B2 increases exponentially. ஸோ இதில் வந்து உங்களுக்கு VI அப்படிங்கிற வந்து இனிஷியல் வேல்யூ ஆஃப் VB2, ஸோ அதை வந்து மைனஸ் VCC அண்ட் VF அந்த ஃபீட்பேக் வோல்டேஜ் வந்து ஃபைனல் வேல்யூ. ஓகே, அது இனிஷியல் வேல்யூ அந்த ஃபைனல் வேல்யூ. ஸோ VF அப்படிங்கிற வந்து ஃபைனல் வேல்யூ ஆஃப் VB2 which is equal to plus VCC. ஸோ அந்த VI அண்ட் VF வந்து ஸ்விட்ச் ஓவர் பண்ணும், மைனஸ் VCCலேருந்து ப்ளஸ் VCCக்கு உங்களுக்கு வந்து மாறும். And then VB2 இந்த base voltage at base 2 VB2ங்கிற வந்து VCC minus of VCC minus of minus VCC, அந்த VF minus VI அந்த இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க into e power minus t by tau. டவுங்கிற வந்து R2C2, ஏன்னா நம்ம எல்லாமே நம்ம வந்து பேஸ் B2 வச்சு நம்ம வந்து ஃபார்முலேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ திஸ் இஸ் VCC minus VCC minus of minus VCCங்கிற வந்து 2VCC into e power minus t by R2C2. ஸோ VCC காமன் எடுக்கும்போது VCC into 1 minus 2 into e power minus t by R2C2. இப்போ டைம் வந்து T2 இருக்கு, அதே மாதிரி VB2 is equal to V gamma இப்படி இருக்கும்போது VB2 is equal to V gamma which is equal to VCC into 1 minus 2 into e power அந்த மைனஸ் Tக்கு பதிலாக T2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க டிவைட் பை R2C2. ஸோ VB சேச்சுரேஷன் அந்த இதில் வந்து உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்டேபிள் சிக்னலுங்கிறது இருக்குது. அப்புறம் ஒரு டிக்ரீஸாக இருந்து அண்ட் தென் ஒரு ஸ்பைக் அப்படின்னு சொல்லி வருது. இதை வந்து டைம் T1, இது டைம் T2, டைம் T1. ஸோ இந்த இது வந்து டோட்டல் டைம் பீரியட் வந்து கேபிட்டல் T. ஸோ டு அப்டெயின் T2 in the best approximation, ஸோ V gamma is equal to 0. ஸோ இந்த இதுக்கு வந்து உங்களுக்கு 0 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க ஈக்குவல் டு VCC into 1 minus 2 into e power minus T2 divided by R2C2. இது ஸோ இப்போ இந்த ஃபேக்டர் வந்து 0 இருக்கும்போது ஸோ VCC definitely would be equal to 0. ஸோ 1 minus 2 into e power minus T2 divided by R2C2 is equal to 0. ஸோ e power minus T2 divided by R2C2 அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இந்த 1 அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து மைனஸ் 1 அப்படின்னு சொல்லி போகும். ஸோ அந்த 2 இந்த சைடில் வரும்போது 1/2 இட் இஸ் 0.5. ஸோ e power minus T2 divided by R2C2ங்கிறது 0.5. இதில் ஃப்ரம் திஸ் மைனஸ் சரி e power minus T2 by R2C2ங்கிறது வந்து e அந்த சைட் போகும்போது ln அப்படின்னு சொல்லி போகும், ln of 0.5. ஸோ ln of 0.5 அப்படிங்கிறது வந்து இட் இஸ் minus 0.693. இதில் வந்து minus T2 divided by R2C2 அந்த we can omit the ln. Right. So T2 is equal to minus 0.693 into R2C2 வரும். ஸோ அந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகும்போது T2 is equal to 0.693 into R2C2. And then T1 is equal to similar state for 0.693 into R1C1 வரும். ஸோ டோட்டல் டைம் பீரியட் வந்து T equal to T1 plus T2 பார்த்துருந்தீங்க. ஸோ இட் இஸ் 0.693 into R1C1 plus 0.693 into R2C2. ஸோ இந்த அடிஷன் சொல்லி பார்க்கும்போது இட் இஸ் 0.693 into R1C1 plus R2C2. இப்போ இந்த R1 வந்து R1நாலும் சரி R2நாலும் சரி கேபிட்டல் Rன்னு எடுக்கிறாங்க தான். அதே மாதிரி C1நாலும் சரி C2நாலும் சரி கேபிட்டல் C அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க தான். மல்டி வைப்ரேட்டர் வந்து ஒரு சிமெட்ரிக்கல் ஸ்டேட்டுக்கு வந்து போகுது. ஸோ T is equal to 0.693 into RC plus RC. ஸோ இட் இஸ் 1.386 into கேபிட்டல் RC. இப்போ இதில் இருந்து ஃப்ரீக்வன்சி நம்ம கால்குலேட் பண்ணுறதா இட் இஸ் 1/T. ஸோ இட் இஸ் 1 divided by 0.386 into RC. ஸோ இட் இஸ் நத்திங் பட் F is equal to ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிற பார்க்கும்போது ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த A stable multivibrator it can be given as 0.723 divided by RC. And then distortion and its elimination. ஸோ இந்த கலெக்டர் வேவ் ஃபார்மில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு டிஸ்டார்ஷன் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த வெர்டிக்கல் ரைசிங் எட்ஜஸ், அதாவது இந்த இதில் ரைசிங் எட்ஜஸ் வந்து நம்ம வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணுறோம். ஸோ இந்த டிஸ்டார்ஷன் அப்படின்னு சொல்லி வரும்போது உங்களுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணுறோம். ஸோ த ஸ்கொயர் வேவ் அவுட்புட் இந்த ரவுண்டிங் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் கன்சிடர்ட் அஸ் அ டிஸ்டார்ஷன். ஸோ இந்த ரவுண்டிங்கை வந்து எப்படி எலிமினேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வெர்டிக்கல் எட்ஜஸை வந்து நீங்கள் வந்து அந்த வெர்டிக்கல் எட்ஜஸ் ஆஃப் த ஸ்கொயர் வேவ் யூ ஆர் கோயிங் டு அப்டைன் இட் by including 2 resistors and 2 diodes. ஸோ அப்படி பார்க்கும்போது Q1 அப்படிங்கிறது ஆஃப் ஸ்டேட் போகும்போது உங்களுடைய கலெக்டர் வோல்டேஜ் வந்து உங்களுக்கு VCC வரைக்கும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இப்படி VCC வரைக்கும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு டயோட் D1 makes it reverse biased. So charging of capacitor C2 takes place through R3 rather than RC. As the current does not flow through RC, the collector voltage can rise suddenly
டு விசிசி. ஸோ இப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஹவு வி ஆர் கோயிங் டு எலிமினேட் த டிஸ்டார்ஷன் அப்படிங்கிறது இந்த சர்க்யூட் வழியாக கொடுத்துருக்கீங்க. ஆர்சி 2 எண்ட்ஸில் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு வந்து டயோட் D1 அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, இதில் ரெசிஸ்டன்ஸ் R3, அதில் நடுவில் வந்து உங்களுக்கு வந்து C2 அப்படிங்கிறது இருக்குது. இதில் வந்து ரெசிஸ்டன்ஸ் R2ங்கிறது இருக்குது. இந்த சைடில் பார்க்கும்போது R3 R2 மாதிரி இங்கே R1 R3ங்கிறது இருக்குது. நடுவில் C1 அண்ட் டயோட் D2. ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிராஸ் கப்ளர் டு Q1 and this is cross coupled to Q. Okay, ஸோ இதில் டிரான்சிஸ்டர் வந்து கண்டக்டிங் ஸ்டேட் வந்து இது வந்து Q2 வந்து ஆன் ஸ்டேட்டு போகும், இது வந்து Q1 வந்து ஆஃப் ஸ்டேட்டுக்கு போகும். ஸோ நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் வந்து எப்படி எலிமினேட் பண்ணுறீங்க அப்படிங்கிற இந்த ரவுண்டிங் ஃபேக்டர் எப்படி எலிமினேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ VC1 ஃபார் டைம் பீரியட் அப்படின்னு பார்க்கும்போது VCCயில் உங்களுக்கு கண்டக்ட் ஆகுது, VC1 அந்த சேச்சுரேஷனில் வந்து உங்களுக்கு வந்து ரவுண்ட் ஆஃப் ஆகுது. ஓகே, ஸோ ரவுண்டிங் வந்து எலிமினேட் பண்ணுறோம். ஸோ அதோடைய அப்ளிகேஷன்ஸ்னு சொல்லி பார்க்கும்போது A-stable multivibrator is used as a square wave generator. ஸோ ஒரு வோல்டேஜ் டு ஃப்ரீக்வன்சி கன்வெர்ட்டராக உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். It is used as an oscillator over a wide range of audio as well as radio frequencies and used in the digital voltmeter and SMPS switch mode power supplies. So square wave generator நம்ம யூஸ் பண்ணுறோம், voltage to frequency converters யூஸ் பண்ணுறோம், pulse synchronization யூஸ் பண்ணுறோம். It is used as a clock for the binary logic signals. அதே மாதிரி ஒரு ஆசிலேட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஃபார் த வைட் ரேஞ்ச் ஆஃப் ஆடியோ அண்ட் ரேடியோ ஃப்ரீக்வன்சிஸ் அண்ட் டிஜிட்டல் வோல்ட் மீட்டர்னாலும் சரி SMPS ஸ்விட்ச் மோட் பவர் சப்ளைஸில் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ டயோட் கம்பரேட்டர் பற்றி நம்ம கிளாஸை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ டயோட் கம்பரேட்டர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் லீனியர் சர்க்யூட்னா என்னது, டயோட் கம்பரேட்டர்னா என்னது அப்படின்னு சொல்லி ஒன்றா பார்த்துக்கணும். அண்ட் தென் ஜீரோ கிராசிங் டிடெக்டரோடைய டெஃபினேஷன் பார்த்துக்கணும். டயோட் கம்பரேட்டரோடைய இன்புட் வேவ்ஃபார்ம் அண்ட் அவுட்புட் வேவ்ஃபார்ம் பற்றி பார்த்துக்கணும், கரஸ்பாண்டிங் டு த ரேம் இன்புட். அண்ட் தென் அப்ளிகேஷன்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம். அப்புறம் நம்ம டயோட் கிளாம்பர் பற்றின டெஃபினேஷன் பார்த்துருந்தோம். ஆர்சி கப்ளிங் அண்ட் கெப்பாசிட்டிவ் கப்ளிங்கோடைய ஃபங்க்ஷன் பற்றி பார்த்துருக்கோம். How it acts as DC restorers or DC inserters அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். நெகட்டிவ் கிளாம்பரோடைய சர்க்யூட் அதோடைய வேவ் ஃபார்ம் பற்றி பார்த்துருந்தோம். அண்ட் தென் வேவ் ஃபார்ம் ஃபார் இன்புட் அஸ் வெல் அஸ் அவுட்புட் வேவ் ஃபார்ம் பற்றி பார்த்துருந்தோம். அண்ட் அவுட்புட் வோல்டேஜ் V0 எக்ஸ்பிரஷன் பற்றி பார்த்தோம். அதிலிருந்து நம்ம வேவ் ஃபார்ம் எப்படி கிடைக்குதுன்னு பார்த்துருந்தோம். பாசிட்டிவ் கிளாம்பரோடைய சர்க்யூட் அதோடைய வேவ் ஃபார்ம் அதோடைய கரஸ்பாண்டிங் ஸ்டேட்ஸ், டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ், டயோட் வந்து ஆன் ஸ்டேட்டில் இருக்கும்போது கெப்பாசிட்டி எப்படி சார்ஜ் ஆகுது, டிஸ்சார்ஜ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதோடைய அவுட்புட் வேவ்ஃபார்ம் எப்படி கிடைக்குது அப்படின்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதோடைய அப்ளிகேஷன்ஸ் பற்றி பார்க்கணும். அண்ட் தென் மல்டி வைப்ரேட்டர்ஸோடைய ப்ரீஃப் இன்ட்ரோடக்ஷன் பற்றி பார்க்கணும், பிரின்சிபல் ஆஃப் மல்டி வைப்ரேட்டர். அண்ட் தென் மல்டி வைப்ரேட்டரோடைய கிளாசிஃபிகேஷன், அதாவது A-stable மல்டி வைப்ரேட்டர், ஹவு இட் ஆக்ட்ஸ் அஸ் அ ஃப்ரீ ரன்னிங் ரிலாக்ஸேஷன் ஆசிலேட்டர் பற்றி பார்த்துக்கணும். அண்ட் தென் A-stable multivibrator முடிஞ்ச உடனே mono-stable multivibrator, bi-stable multivibrator அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அண்ட் தென் இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். அதாவது ஸ்டேபிள் ஸ்டேட்டு, ட்ரிகரிங் ஆஃப் த மல்டி வைப்ரேட்டர், அதாவது எக்ஸ்டர்னல் ட்ரிகரிங், குவாசி ஸ்டேபிள் ஸ்டேட்டு, அண்ட் தென் A-stable multivibrator, mono-stable multivibrator, bi-stable multivibrator இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் தென் கலெக்டர் கப்புள்டு A-stable multivibrator அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிடணும். ஸோ அப்படி பார்க்கும்போது கலெக்டர் கப்புள்னு பார்க்கும்போது அதோடைய கனெக்ஷன் எப்படி, அண்ட் தென் வேவ் ஃபார்ம் அட் கலெக்டர் C1, வேவ் ஃபார்ம் அட் கலெக்டர் C2, வேவ் ஃபார்ம் அட் பேஸ் V1, வேவ் ஃபார்ம் அட் பேஸ் V2 அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அண்ட் தென் எக்ஸ்பிரஷன் ஃபார் டைம் பீரியட் அப்படின்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் அண்ட் டெரைவ் பண்ணோம். ஸோ V0 எக்ஸ்பிரஷன் and then VB2 expression. So VB2 is equal to gamma எழுதணும். ஸோ அதோடைய வேவ் ஃபார்ம் அண்ட் தென் டைம் பீரியட் T2, டைம் பீரியட் T1, அதில் வந்து டோட்டல் டைம் பீரியட் கேபிட்டல் Tங்கிறது பார்த்தோம். ஸோ இட் இஸ் 1.386 RC. அதுலேருந்து ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த A-stable multivibrator, ஸோ 0.723 RC. டிஸ்டார்ஷன் ஃபேக்டர் எப்படி நம்ம ரவுண்டிங் ஃபேக்டர் வந்து எப்படி எலிமினேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் வித் த ஹெல்ப் ஆஃப் அ சர்க்யூட். And how we are eliminating the rounding சொல்லி பார்க்கணும்.
finally we ended up the class with the applications. Okay.